இது வந்து பார்த்தீங்கன்னா கதிரிமங்கலம் ஏரிங்க. கதிரிமங்கலம் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப சாலை இது. சாலையும் நிறைய பழுதா இருக்கு. அப்படியே அந்த ஏரிக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைகள் கொட்டப்பட்டு, எரிக்கப்பட்டு அது நீர்ல வந்து கலந்துட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த நாய்கள், கழுதைகள்லாம் நகர்ப்புறத்துல பார்க்கலாம். பன்றிகள், நாய்கள், கழுதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக உணவு தேடி வந்து குப்பைகளுக்கு வரும். இப்போ இந்த இடத்துல நிறைய குப்பைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அங்கங்கே கொட்டப்படுறதால இப்போ பாருங்கள் நாய்கள் வருது. இந்த ஏரியாவில் பரவாயில்ல, கழுதைகள், பன்றிகள், இந்த மாடுகள்னு நிறைய வந்து நகராட்சியில் விடுற மாதிரி இல்லை. ஆனால் திருப்பத்தூர் நகராட்சிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த வளர்ப்பு மாடுகள், பன்றிகள், கழுதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குப்பையை தேடி நிறைய சுற்றி திரியும். சில நேரத்தில் சாலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாடுகள் விபத்து அபாயத்தில் பயணிக்கும். நடு சாலையிலே நடந்து போயிட்டுருக்கோம். அதுக்கும் ஆல்ரெடி இது போல் வீடியோலாம் எடுத்து நகராட்சிக்கும் அனுப்பிச்சிருக்கோம். அது ஸ்டெப் எடுங்க. அந்த மாதிரி மாட்டு உரிமையாளர்களுக்கு வந்து எச்சரிக்கை செய்யுங்க. மீறும் அந்த தவறு செஞ்சால் அபராதம் விதிங்கன்ட்டு. இது நம்ம கதிரிமங்கலம் ஏரியில் அதே போல் தான் குப்பைகள் கொட்டப்பட்டு நிறைய நாய்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அங்கே கூட ஒரு நாய் பாருங்கள். அந்த இடத்துல இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு நாய். இங்கே இந்த சாலையில் ஏன் இதை பதிவு செய்யணும்னா, இந்த சாலையில் நிறைய வந்து மாணவர்கள் பயணிக்கிறாங்க. சாலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழிப்பழங்களாக இருக்கிறதெல்லாம் சமன் செஞ்சு கொஞ்சம் சரி செய்யணும். மேலும் இந்த தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா பாதுகாக்க வேண்டியது. நம்ம கதிரிமங்கலம் ஊராட்சி மக்கள், அனைத்து துறை சார்ந்தவங்களும், நம்ம அனைவரும் ஒரு மனிதர்கள். நம்ம மனிதத்திற்கு கட்டுப்பட்டு நம்ம ஒரு இந்திய குடிமக்கள், இந்திய குடிமகனாக எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்ணையும், நீரையும், காற்றையும் பாதுகாக்கணுங்க. பாருங்க, இந்த தண்ணீரை வந்து பாதுகாக்க வேண்டியது. இந்த தண்ணீர் வந்து பூமியில ஊறும். இது அப்படியே வந்து ஆவியாச்சுனாக்க வந்து பார்த்தீங்கன்னாக்க மேகங்களாம் மழை பொழியும். அந்த நீரும், அந்த மண்ணும், காற்றும் வந்து பார்த்தீங்கன்னா தூய்மையா இருக்கணும். அப்போ இந்த குப்பைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீர்ல வந்து பார்த்தீங்கன்னா கலக்கக்கூடாது. எரிக்கிற அந்த சாம்பல் வந்து நீர்ல கலக்கக்கூடாது. குப்பையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியில கொட்டக்கூடாது. இந்த குப்பைகளை எரிக்கும்போது அந்த காற்று வந்து மாசுபடுங்க. இந்த பிளாஸ்டிக் கழிவுகளால. இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ஊராட்சி மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக, அனைத்து நம்ம கதிரிமங்கலம் ஊராட்சி மக்கள் ஒற்றுமையாக வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேணும். பாருங்க, இப்பவும் பத்த வச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீரே கலர் மாறி போயிருக்கு பாருங்க. இதுவும் அதே மழை நீர் அந்த ஏரியில தேங்கி இருக்கிறது தான். இதுவும் அதே நீர் தான். ரொம்ப துர்நாற்றம் வீசிட்டு இருந்துச்சு. ஒரு சில மாசத்துக்கு முன்ன இந்த இடத்துல இன்னும் நீர் அதிகமா இருந்துச்சு. அப்போ ரொம்ப துர்நாற்றமா இருக்கும். எவ்வளவு பாதிப்பு அடைஞ்சிருக்கு பாருங்க. இது மனசுக்கு ரொம்பவே வேதனையா, கஷ்டமா இருக்கு இதை பார்க்கும்போது. ஏன்னா நம்ம பாதுகாக்க வேண்டிய நீரையும், காற்றையும், மண்ணையும் நம்ம மக்களை நாமளே வந்து பார்த்தீங்கன்னாக்க மாசுபடுத்திட்டு இருக்குமே. ஏன்னா இயற்கையை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க. அந்த இயற்கையை நம்ம பாதுகாத்தா தான் வருங்கால சங்கதியினருக்கு, வருங்கால எதிர்கால எல்லோருக்குமே விட்டு செல்ல மட்டும்தான் முடியும். அந்த விட்டு செல்றது ஆரோக்கியமா விட்டு செல்லலாம். ஏன்னா எத்தனை கோடி நம்ம சம்பாரிச்சாலும் எதையும் எடுத்துட்டு போறதில்ல. 300, 400, 500 வருஷம் வாழ போறதில்ல. வாழும் சில காலத்தில் இந்த மண்ணையும், நீரையும், காற்றையும் எவ்வாறாக பாதுகாக்கலாம் சிந்தியுங்க. ஒற்றுமையாக தொலைநோக்கு பார்வையோட பொதுநலத்தோடு ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். ஒற்றுமை தாங்க நம்மளுடைய வளர்ச்சி தான் இந்த ஊராட்சியோட வளர்ச்சி. இந்த வீடியோவை நம்மளுடைய கதிரிமங்கலம் ஊராட்சி மக்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.